இந்த ரமதான்ல நீங்க முக்கியமாக ஒன்றை நீங்க கடைபிடிச்சு கொள்ளுங்க. செய்கின்ற அமல்கள் உங்களுக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தருகின்ற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியணும். முதல்ல நியத்தை வச்சு கொள்ளுங்க. எப்படி நியத்தை வைக்கணும்? இந்த ரமதான் மாதத்தை அடைந்து யா அல்லாஹ் அடுத்த வருடம் ரமலானையும் நான் எத்திக்கொள்ள வேண்டும் என்ற முதலாவது நியத்தை வச்சு கொள்ளுங்க. தராவீஹ் என்பது ரமதான் மாதத்துக்கு மாத்திரம் பிரத்யேகமான ஒரு சுன்னத்தான தொழுகை. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருகிறது. அந்த வரக்கூடிய ஒரு வருஷத்துல அந்த ஒரு தடவை வரக்கூடிய அந்த தராவீஹ நாங்க பொடுபோக்காக விடுகிறோம் என்று சொன்னா எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாராவது இருக்க முடியுமா? गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரை ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகின்ற முகமாக இந்த உம்மத்துக்கள் எப்படியாவது சுவர்க்கத்துக்குள் சென்றுவிட வேண்டும் என்பதற்காக இறைவன் சிறிய அமல்களுக்கு பெரிய நன்மைகளை அள்ளி வழங்குகிறான். ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்ற ஒரு பரிபூரணமான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவர் எங்களின் மீது இரக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு தடவை காட்டுவார், 2 தடவை காட்டுவார். காணுகின்ற நேரத்திலெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற பொழுது அல்லது அவருக்கு தீங்கு விளைவிக்கின்ற பொழுது எல்லா நேரங்களிலும் அந்த மனிதன் எங்களுக்கு இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்க மாட்டான். 1-2 தடவை காட்டி போட்டு 3வது தடவை வேற மாதிரி நடந்து கொள்வார். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. இந்த அடியார்கள் எவ்வளவு இறைவனுக்கு மாறான பாவங்களை செய்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காமல் இருந்த பொழுதும் அல்லாஹ் இந்த அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். இந்த அடியார்களை அல்லாஹ் எப்படியாவது சுவர்க்கத்துக்குள் நுழைய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அதனால் தான் நீ எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் பரவாயில்லை, உனக்கான மன்னிப்பை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். கடல் நுரையளவு பாவங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டு நிறைய பாவங்களில் மூழ்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா என்று உனக்கே எண்ணம் வருகின்ற பொழுது ஒரு தடவை அல்லாஹ்வை யா அல்லாஹ் என்று அழைத்து விட்டால் உடனே இறைவன் எங்களை கருணை கண் கொண்டு பார்க்கிறான். என்னுடைய அடியான் என்னை அழைத்து விட்டான், என்னுடைய அடியான் என்னை யா அல்லாஹ் என்று அழைத்து விட்டானே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்கின்ற ஒரு புனிதமான மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே அல்லாஹ்வுடைய அன்பு வெளிப்படுகின்ற கருணை ரஹ்மத்து வெளிப்படுகின்ற ஒரு மாதம் என்றால் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. நீங்கள் எத்தனை தடவை தான் இறைவனுக்கு மாறு செய்தாலும் அத்தனை தடவைகளையும் அல்லாஹ் மன்னித்து உங்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு புனிதமான மாதம் ரமலானுடைய மாதம் எங்களை வந்தடைந்து
அந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் தற்பொழுது வீற்றிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவு இருக்கிறது தெரியுமா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட 70 மடங்கு அதிகமாக அல்லாஹ் உங்களின் மீது அன்பு வைத்திருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலே போட்டு பொசுக்குவதற்கு விரும்ப மாட்டாள். எவ்வளவுதான் அந்த பிள்ளை தாய்க்கு தீங்கு விளைவித்தாலும், உம்மாக்கு அடித்தாலும் சரி, உம்மாவை ஏசினாலும் சரி, உம்மாக்கு செலவுகளுக்கு சல்லி கொடுக்கல என்றாலும் சரி, உம்மாவை கவனிக்கவே இல்லை, வீட்டை விட்டே விரட்டி விட்டீங்க, என்ன செய்தாலும் ஒருவர் உங்களோட பிள்ளைய நான் நெருப்புல போட்டு பொசுக்க போறேன், உங்களுக்கு இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணினாங்க இல்லையா, அதனால நான் உங்களோட பிள்ளைய உங்களோட கண்ணு முன்னுக்கே நெருப்புல போட்டு நான் பொசுக்க போறேன் என்று சொன்னா எந்த தாயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த பிள்ளைய ஏந்த கண்ணுக்கு முன்னால நெருப்புல போட்டு பொசுக்குவதற்கு எந்த தாயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது தாயினுடைய அன்பு, உம்மாவுடைய பாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இந்த அன்பை விட அல்லாஹ் இந்த அடியார்களின் மீது 70 மடங்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கிறானாம். எப்படி இருக்கும் என்று பாருங்க. அப்படியானால் அல்லாஹ் உங்களை நரகத்துல போட்டு பொசுக்குவதற்கு, நரகத்துல போட்டு உங்களை சுடுவதற்கு அல்லாஹ் விரும்புவானா? அல்லாஹ் விரும்பவே மாட்டான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இறைவன் சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்மைகளை கொடுப்பதற்கு இந்த ரமதானை அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இப்படி சொல்லி காட்டினார்கள், ரஜபு ஷஹருல்லா, ரஜபு மாதம் அது அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபானு ஷஹரி, ஷஅபான் மாதம் அது என்னுடைய மாதம் என்றார்கள். வ ரமலானு ஷஹரு உம்மத்தி, இந்த ரமலான் மாதம் என்ற உம்மத்துக்குரிய மாதம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? இந்த ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்துக்குரிய மாதம் என்று சொன்னாலே என்னுடைய உம்மத்தினர்கள் இந்த மாதத்தில் இறைவனை நெருங்குவதற்காக, இறை மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, இறைவன் தருகின்ற சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அதனால் உம்மத்துக்குரிய மாதம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பல சிறப்புகளை நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஏன் இந்த அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த ரமலானில் மாத்திரமா? ரமலானில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் நாங்கள் அமல் செய்யத்தான் வேண்டும். எல்லா நாட்களிலும் நாங்கள் தக்வாவுடைய இறையச்சம் உடையவர்களாக இருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் இறைவன் எங்களுக்கு இந்த ரமலானை ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் நமக்கு தந்து இருப்பது மேலதிகமாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு உற்சாகம் கொடுத்து இறை நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொன்னான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு எப்படி நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோமோ அதே போன்று உங்களுக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். எதற்காக வேண்டி தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக இறை அச்சமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை உங்கள் மீது நாங்கள் கடமையாக்கி இருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் அல்லாஹ் பெருமதியானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மாதம் முழுக்கவும் உங்களுக்கு போனஸ் நன்மை கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் முழுவதும் எதை செய்தாலும், நன்மைகளில் நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் தருகின்ற மாதம். ரமலானில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த நோன்பு, பகல் காலங்களில் நோன்பு நோட்பது. இப்படி யாராவது ஒருவர் பகல் காலங்களில் ரமலானுடைய மாதத்தில் இந்த ஃபர்தான நோன்பை நோட்கிறார்களோ, மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன்
குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுல பகல் காலங்களில் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுடைய முந்தைய செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரமதான் மாதத்துல ஒவ்வொரு நாளும் பிடிக்கின்ற நோன்புக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கு. ஒரு நோன்பு எங்களை விட்டும் தப்பி போகிறது என்றால், நாங்க பிடிக்கவில்லை என்றால், அதை நீங்கள் வருடம் முழுவதும் நோன்பு பிடித்தும் உங்களுக்கு அந்த ஒரு நோன்பினுடைய நன்மையை ஈடாக்க முடியாது. அந்த அளவு ஒரு நோன்புக்கு பெருமதி இருக்கிறது. ஒவ்வொரு நோன்பும் இறைவனிடத்துல எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும். அதே போன்று பகல் காலங்களில் நாங்கள் பிடிக்கக்கூடிய இந்த நோன்புல நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் அது பெருமதியானதாக இறைவன் ஆக்கி வைக்கிறான். உதாரணமாக, நீங்க நோன்பு பிடிச்சிருக்கின்ற பொழுது உங்களோட வாயில இருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கே, அந்த வாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மனம் மிக்கதாக இருக்கிறது என்றால் பாருங்களே. சும்மா தான் இருக்கிறேன், நோன்பு பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, ஆனா வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியை விட அல்லாஹ்விடத்துல வாசம் வீசக்கூடியது. இது 4 சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒன்று, கபரில் இருந்து எழுப்பாட்டப்படுகின்ற பொழுது நோன்பாளிகளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை, அப்பொழுது நோன்பாளியாக இருந்தவர்களுடைய அந்த வாயிலிருந்து வாடை அது கஸ்தூரி மாதிரி மணக்குமாம். கபரிலிருந்து எழுப்பாட்டுகின்ற பொழுது சுவர்க்கத்துக்குள் நுழைந்தால் கூட எல்லா சுவர்க்கவாசிகளையும் விட வித்தியாசமாக நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து மட்டும் கஸ்தூரி வாடை வீசிக்கொண்டே இருக்குமாம். இப்படி பல இடங்களில் இந்த கஸ்தூரி வாடையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நோன்பாளிகளுக்காக வேண்டி பரிசாக கொடுத்து வைத்திருக்கிறான். நோன்பாளி ஒருவர் தூங்குகிறார் என்றால், நோன்பு பிடிச்சுக்கிட்டு தூங்கினீங்க, அதற்கும் அல்லாஹ்விடத்துல நன்மை இருக்கிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இப்படி எந்த அமலை நீங்கள் செய்தாலும், சர்வசாதாரணமாக நோன்பில் இருக்கின்ற பொழுது பாவத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது இருக்குது. ஒரு பாவம் செய்ய போறீங்க, அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றது, இதற்கு கூட அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான். பாவம் செஞ்சாத்தான் பாவம் எழுதுவான் அல்லாஹ். ஆனால் நோன்பை பிடிச்சுக்கிட்டு அந்த பாவத்திலிருந்து நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உங்களுடைய மனதுக்கு நீங்களே ஆறுதல் கூறி அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொண்டீர்களோ, அதற்கு ஒரு நன்மையை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு செக்கனும் அந்த நோன்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குகிறான். ரமலானுடைய மாதம் என்றாலே, ரமலான் என்றால் என்ன? சுட்டரித்தல் என்பது கருத்து. அதற்கு இன்னும் தூய்மையாக சொல்றதாக இருந்தால் தூய்மைப்படுத்துதல் என்று சொல்லலாம். ரமலான் என்றால் சுட்டரித்தல். எதை சுட்டரிக்கிறது? உங்களோட பாவங்களை எல்லாம் சுட்டரிக்கின்ற மாதம் ரமலான். அதனால தான் அதுக்கு பேரே ரமலான் என்று வச்சிருக்கிறான் அல்லாஹ். அதே போல உங்களை தூய்மைப்படுத்துகின்ற மாதம் ரமலான். உங்களோட பாவத்தை எல்லாம் இல்லாமலாக்கி உங்களை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு மாதமாக இறைவன் இந்த ரமலானுடைய மாதத்தை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரம் மட்டும்தான் சிறப்புக்குரியது அல்ல, மாறாக இரவு நேரமும் சிறப்புக்குரியதாகத்தான் இறைவன் வைத்திருக்கிறான். ரமலான் மாதத்துல 24 மணித்தியாலம் இருக்கிற ஒரு நாளைக்கு, இதுல நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது பகல் காலங்களில நான் நோன்பாளியாக இருந்து நோன்பு திறக்கின்ற வரைக்கும் மட்டும்தான் ஒவ்வொரு நிமிடமும் சிறப்பானது என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அந்த மாதம் முழுவதுமே சிறப்பு தான், 24 மணித்தியாலமுமே சிறப்பு தான். இப்ப நீங்க குர்ஆனை எடுத்து ஓதுறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. பகல் காலங்களில் ரமலானில் குர்ஆன் ஓதுவதை விட இரவு காலங்களில் குர்ஆனை ஓதுவது மிகச் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொன்னார்கள், நீங்க குர்ஆனை இரவு நேரத்துல கண் விழித்து கண் சிவந்த நிலையில குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, நாளை கியாமத்துடைய நாளையில இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய முன்னிலையில நீங்கள் பாவி, நரகத்துக்கு உரியவர் என்று அல்லாஹ்வினால் எழுதப்பட்டதற்கு பின்னால உங்களை நரகத்துக்கு அழைத்து கொண்டு போகின்ற பொழுது, நீங்க இந்த ரமலானுடைய மாதத்துல கண் விழித்து கண் சிவந்த நிலையில குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறீங்க வைங்க, நைட்டில் அந்த குர்ஆன் வருமாம். அந்த இடத்துல குர்ஆன் அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யும், அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யும், ஷஃபாஅத் செய்யும். யா அல்லாஹ், இந்த மனிதன் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த ரமலானுடைய மாதத்துல
இரவு நேரத்துல கண் விழித்து என்னை ஓதியவன் ரப்பே, உன்னுடைய கலாமை ஓதியவன் ரப்பே, இவரை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாயாக என்று குர்ஆன் எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப குர்ஆனை ஓதுறதுக்கு இரவு நேரம் மிகவும் சிறந்ததொரு ஒரு நேரமாக அமைந்து இருக்கிறது. அதே போன்று ரமதானுக்கன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த ஒரு தொழுகை தான் தராவீஹ் தொழுகை. இன்றைக்கு தராவீஹ் தொழுகை வருஷத்துல ஒரு தடவை தான் வருகுது, வருஷத்திலே ஒரு தடவை. உங்களுக்கு நோன்பு முடிஞ்சு ஷவ்வால் மாசத்துல தராவீஹ் தொலை ஏலா, அல்லது கண்ணியமான மாசங்கள் 4 இருக்கு இல்லையா, முஹர்ரம், அந்த ரஜபு, துல்காதா, துல்ஹஜ், இந்த மாதங்கள் கண்ணியமான மாதம் தானே, தராவீஹ் தொழ முடியுமா? அப்படியும் தொழ முடியாது. தராவீஹ் என்பது ரமலான் மாதத்துக்கு மாத்திரம் பிரத்யேகமான ஒரு சுன்னத்தான தொழுகை. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருகுது. அந்த வரக்கூடிய ஒரு வருஷத்துல அந்த ஒரு தடவை வரக்கூடிய அந்த தராவீஹ நாங்க பொடுபோக்காக விடுகிறோம் என்று சொன்னா எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாராவது இருக்க முடியுமா? எங்களை போன்ற ஒரு நஷ்டவாளிகள். அல்லாவே சொல்றான், நீங்க வந்து தொழுது எப்படியாவது சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக மாறிக்கொள்ளுங்க என்று. அப்ப அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை நாங்க நழுவ விடுகிறோம் என்றால் உண்மையிலேயே நாங்க நஷ்டவாளிகளா இல்லையா? அப்ப ரமலானுக்கென்று வருகின்ற அந்த ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த தராவீஹுடைய தொழுகைய நாங்க நியமமாக தொழ வேண்டும். 30 நாளும் நான் தொழுவேன் என்ற நியத்தை வச்சுக்கொள்ளணும். முதலாவதாக இந்த ரமதான் வருகின்ற பொழுது, இப்பொழுதுதான் ஒரு நோன்பு முடிஞ்சிருக்கு எங்களுக்கு, இன்றைக்கு நாங்க 2ஆம் நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நோன்பு நாங்க பிடிக்கின்ற பொழுதே நாங்க ஒரு நியத்தை வச்சுக்கொள்ளணும். இன்றைக்கு அந்த நியத்தை வச்சுக்கொள்ளுங்க, அமல்கள்ல எங்களுக்கு செய்ய முடியாது என்று ஒன்றும் இல்லை. செய்ய முடியாது, கஷ்டம், நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. முதல்ல நியத்தை வச்சுக்கொள்ளுங்க. எப்படி நியத்தை வைக்கணும்? இந்த ரமலான் மாதத்தை அடைந்து யா அல்லாஹ் அடுத்த வருடம் ரமலானையும் நான் எத்திக்கொள்ள வேண்டும் என்ற முதலாவது நியத்தை வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு ரமலான் கிடைப்பது எங்களுக்கு 100 ஜிஹாது செய்வதை விட பொறுமதி. அது ஜிஹாது செய்வதை விட பொறுமதி ஒரு ரமலான் கிடைக்கிறது. அதனால அடுத்த வருடம் ரமலானும் எனக்கு கிடைக்கணும் என்று நியத்தை வைங்க. முதல்ல வச்சு போட்டுட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் நான் குர்ஆன்ல இவ்வளவு ஒரு ஜுசுவோ அல்லது 2 ஜுசுவோ 3 ஜுசு இல்ல ஒரு பக்கம் தான் எனக்கு முடியும், எனக்கு கஷ்டம் ஓதுறதுக்கு ஏலா, அப்படி என்ற ஒரு நிலை இருந்தால் உங்களால எவ்வளவு ஓத இயலுமோ இத்தனை ஜுசுக்கள் நான் ஓதுவேன் என்ற நியத்தை முதல்ல வைங்க. உங்களுக்கு கடை இருக்கும், ஆபீஸ் இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா எதுவாக இருந்தாலும் கூட முதல்ல நியத்தை வைங்க, நான் இந்த அமலை வழக்கமாக ஒவ்வொரு நாளும் நான் செய்து வருவேன் என்ற நியத்தை வைங்க. அப்படி நீங்க நியத்தை வச்சீங்க, முன்னுக்கு உங்களோட காலெடுத்து வச்சீங்கன்னு சொன்னா அதற்கான நேரத்தை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தருவான், நிச்சயமாக அமைத்து தருவான். சில இமாம்கள், ஷாஃபி இமாம் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எல்லாம் ஒரு ரமலான் வந்துட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன் ஓதுவாங்களாம். ஒரு ஜுசு அல்ல, 2 குர்ஆன் ஒரு நாளைக்கு. அப்ப எப்படி அவங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு? அவங்க நியத்தை வச்சாங்க, நான் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுவேன் என்று நியத்தை வச்சாங்க. அல்லாஹ் நேரத்தை விசாலப்படுத்தி கொடுத்தான். ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜுக்கே போகலாம், ஆனா அவர் நியத்தை வைக்கிறாரு, அடுத்த வருஷம் நான் ஹஜ்ஜை செஞ்சே ஆகணும் என்று நியத்தை வைக்கிறாரு. அவருடைய நியத்துக்குரிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி? அவரால் ஒன்றுமே முடியலை என்று சொன்னாலும் கூட, அதற்கான பண வசதி அல்லது உடல் ஆரோக்கியம் இல்லை, ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் கூட நியத்தை வைத்து விட்டால் அல்லாஹ் அதற்கான அவகாசங்களை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். இது இறைவன் செய்யக்கூடிய, நீங்க வைக்கக்கூடிய நியத்துக்குரிய கூலி என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் நான் குர்ஆனை ஓதுவேன், ஒவ்வொரு நாளும் நான் தராவீஹ் தொழுவேன், ஒவ்வொரு நாளும் தராவீஹை 20 ரக்காத்துக்களையும் நான் பூரணமான முறையில் நான் தொழுவேன் என்கின்ற நியத்தை இந்த ரமதானில் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அத்தோடு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்களை, சதகாக்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம், ரமதானுடைய மாதம். முடிந்த அளவு உங்களால் கொடுத்து பழகுங்க. எவ்வளவு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுப்பதற்கு இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள்,
அவர்கள் இந்த ரமதானில் கொடை கொடுப்பதில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சூறாவளியை விட வேகமாக இருந்ததாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? சூறாவளியை விட வேகமாக அவர்கள் தான தர்மங்கள் கொடைகளை கொடுக்குவதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருந்தார்கள் என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் கொடை கொடுப்பதில் மிகவும் மும்முரமாக ஈடுபட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். கொடுத்தால் குறைஞ்சிருமே என்ற எண்ணத்தை உள்ளத்தில் எடுக்க வேண்டாம். கொடுத்ததை நான் இவ்வளவுதான் கொடுத்தேன் என்றது கூட மனசுக்குள்ள வரக்கூடாது. நான் இவ்வளவுதான் இவருக்கு கொடுத்தேன், அவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், இது எதுவுமே வரக்கூடாது. இந்த ரமதான்ல நீங்க முக்கியமாக ஒன்றை நீங்க கடைபிடிச்சு கொள்ளுங்க. செய்கின்ற அமல்கள் உங்களுக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தருகின்ற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியணும். எந்த அமல் செஞ்சாலும் இன்னொரு ஆளுக்கிட்ட நான் சொல்லி காட்டுகின்ற அளவுக்கு கூட என் நாவிலிருந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடாது. என் நாவிலிருந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடாது. அது நான் அல்லாவுக்காக வேண்டி செஞ்சான், அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். நோன்புக்கு கூட அல்லாஹ் என்ன சொன்னான்? அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன். நீங்க நோன்பா இல்லையான்றது உங்களுக்கு ஒளிச்சு பைத்து தண்ணியை கொடுக்கலாம், சாப்பாட்டை தின்னலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்க அல்லாவுக்காக வேண்டி நோன்பு பிடிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அதனுடைய நன்மையை நான் எல்லையா உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன். இப்ப ஒவ்வொரு அமல்களுக்கும் இத்தனை வருஷம் செஞ்ச நன்மை கிடைக்கும், இவ்வளவு கோடி நன்மை கிடைக்கும் என்னெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டிருப்பார். நோன்புக்கு அப்படி சொல்லல. நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன். அதனுடைய கூலியினுடைய விசாலம் எவ்வளவு என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த அளவு அல்லாஹ் அதை சீக்கிரட்டா வச்சுக்கிறான். அதே போல நீங்க கொடுக்கின்ற தான தர்மமாக இருக்கட்டும், நீங்க செய்கின்ற வணக்கங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தெரிகின்ற மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்க யார் என்பதனை அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்துவான். உங்களுடைய நிலை எப்படி மாறும் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே உணர்த்தி காட்டுவான். அதனால் கொடுக்கின்றதையும் செய்கின்ற அமல்களையும் யாரிடத்திலும் சொல்லி காட்டி அதன் மூலமாக உங்களுடைய நன்மைகளை இழந்து விடாமல் அந்த நன்மைகளை நீங்கள் உங்களுக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தருகின்றவாறு அதனுடைய நன்மைகளை அமைத்துக் கொள்ள நியத்து செய்து கொள்ளுங்கள். ரமதானுடைய மாதத்துல மிக முக்கியமான இன்னொரு விஷயம்தான் மற்றவர்களுக்கு நோன்பு திறக்க வைப்பது. அல்லாஹ் எந்த அளவு இந்த அடியார்களின் மீது இரக்கம் தெரியுமா? நபி சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அல்லாவுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் இடையில 70,000 திரைகள் இருந்ததாம். 70,000 திரைகளுக்கு அப்பால தான் அல்லாஹ்வினுடைய ஒரு ஒளிப்பிழம்பை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். 70,000 திரைகள். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசு. ரமலானுடைய மாதத்துல இஃப்தாருடைய நேரத்துல நோன்பு திறப்பதற்காக வேண்டி நீங்க உட்கார்ந்திருப்பீங்களே, அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில ஒரு திரை கூட இல்லை. எல்லா திரையும் அல்லாஹ் அகற்றான். எல்லா திரையும் அகற்றி நீங்க கேட்கின்றதை எல்லாம் அல்லாஹ் வாரி வழங்குறதுக்கு அந்த நேரத்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேளுங்கள். இன்னொரு மனிதரை நீங்கள் நோன்பு திறக்க வையுங்கள். அப்படி நோன்பு திறக்க வைத்தால் என்ன நன்மை இருக்கிறது தெரியுமா? ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்க ஒரு ஆளை நோன்பு திறக்க வச்சீங்கன்னு சொன்னா ரமலான் மாதம் முழுவதும் இரவு நேரத்தில் உங்களுக்கு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவையில அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான். லைலத்துல் கதருடைய இரவையில சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு முசாஃபஹா செய்வார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நோன்பு திறக்க வைப்பதற்கு பல வழிகள் உண்டு. ஒரு மனிதரை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்க வைக்கலாம். அதே போல பள்ளி வாசல்களில் நோன்பு திறக்க ஏற்பாடுகள் இருந்தால் அதற்காக வேண்டி உதவி செய்யலாம். இன்று சமூகத்துல எல்லாருக்கும் தெரியும், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்ற பொழுது அதிகமானவர்கள் கஞ்சி கொடுத்து அந்த கஞ்சியின் மூலமாக நோன்பு திறப்பது எல்லாருக்கும் தெரியும். ஈச்சப்பழத்தின் மூலமாக ஆரம்பத்துல திறந்துட்டு பின்னால் என்ன செய்வாங்க? கஞ்சி குடிப்பாங்க, மேல உடம்புல சக்தியை ஏற்படுத்தி கொள்வதற்கு. இது எல்லா இடத்திலும் இருக்கு. இப்படி நீங்க அந்த கஞ்சி கொடுப்பதற்காக வேண்டி உதவி செய்தாலும் இது நோன்பு திறக்கிறதுனுடைய அந்த நன்மைக்குள்ள சேர்ந்து விடும்.
உங்களால் முடிஞ்ச அளவு அதற்கான உதவிகளை நீங்க பள்ளி வாசல்களுக்கு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அடிமையை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக், அந்த மலக்கு உங்களுக்கு சலாம் கொடுப்பார்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிறைய நன்மைகளை நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே இது ரமதானுடைய மாதம், உம்மத்துக்குரிய மாதம், எங்களுக்குரிய மாதம். இந்த மாதத்தை ஒவ்வொருவரும் நியத்து செய்து கொள்ளுங்கள். நான் இன்ன நன்மைகளை செய்வேன், நான் இப்படித்தான் இந்த ரமதானில் நடந்து கொள்வேன் என்பதை உள்ளத்தில் நீங்கள் ஏந்தி கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னான் ரமதானின் மூலமாக, நோன்பின் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்ற அந்த தக்குவாதாரியாக நீங்கள் ரமதான் முடிகின்ற பொழுது நிச்சயமாக மாறி இருப்பீர்கள். எனவே வல்லவன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்த ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்து கொள்வாயாக. புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே எங்களை சேர்த்து கொள்வாயாக. பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்து கொள்வாயாக. நரகத்தை விட்டும் விடுதலை பெற்று சுவர்க்கவாதிகளாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. இஹ்லாஸாக உள தூய்மையோடு அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله